இன்றைக்கி வெங்காயத்தொகை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ சின்ன வெங்காயம், பெரிய நெல்லிக்காய் அல்லது எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன், நாட்டு சர்க்கரை, மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம், நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, பெருங்காயம் ஒரு 2-3 பீஸ் சேர்த்துக்கிட்டேன் சின்னதாக, வரமிளகா 4 சேர்த்து இதெல்லாம் பொரிஞ்சு வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆயிரும். இப்போ எடுத்து அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை கரகரப்பாக 1-2 அப்படியே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போ கடாயில் 150 போல் நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சோண்டு மட்டும் கடுகு சேர்த்துட்டு கூடவே இந்த அரைச்ச வெங்காயத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு சிம்மில் ஒரு நடுத்தரமாக வச்சு இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ கரைச்சி வச்ச புளி இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். இதே நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே சிம்மிலேயே வச்சு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உப்பு தேவைக்கு போட்டு நல்லா அப்படியே கலக்கி விட்டு நல்லா வேகட்டும். இது நல்லா இது ஓரளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு பொறுமையாக கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த சுருண்டு வர நேரத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ இந்த அரைச்ச விழுதியும் நாட்டு சர்க்கரையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சன்னமாக வச்சு எடுத்தால் வதக்கி எடுத்தால் சூப்பரான சுவையான சின்ன வெங்காயத்துக்கு ரெடி. இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். தேங்க்யூ.